சென்னை அண்ணா சாலையில் உள்ள சாலையோர பிரியாணி கடையில் காவலருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பிரியாணி கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவரிடம் ரோந்து பணியில் இருந்த காவலர் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் வாக்குவாதம் முற்றி இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இச்சம்பவத்தால் பிரதான சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் வழக்கறிஞர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அனைவரையும் போலீசார் எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவான்மியூர் நோக்கி சென்ற மாநகர பேருந்தில் திடீரென புகை வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் பின்பக்க என்ஜின் பகுதியில் இருந்து கரும்புகை வெளியேறியது. இதனை கவனித்த ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை சாலையோரம் நிறுத்தி உள்ளே இருந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகளை அவசரமாக கீழே இறக்கினர். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தண்ணீர் ஊற்றப்பட்டு புகை அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் ஜிஎஸ்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே யானை மிதித்து முதியவர் உயிரிழந்தார். குல்லாத்தான்பட்டி கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டி உள்ள தனது விளை நிலத்திற்கு 68 வயதாகும் மகாராஜன் என்பவர் குடிசைக்குள் இரவு காவலில் இருந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலையில் யானை தாக்கியதில் படுகாயமடைந்த மகாராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மேலும் தைப்பூச கொடியேற்றத்திற்கு சில தினங்களே உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதனால் மலைக்கோயிலுக்கு செல்ல ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. விஞ்ச் ரோப்கார் நிலையங்களில் பக்தர்கள் கூட்டமாலை மோதியது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை கிண்டியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி இளைஞர் உயிரிழந்தார். போரூர் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவர் இரவில் பணி முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கத்திப்பாரா மேம்பாலம் அருகே பஸ் ரோட்டில் முன்னால் சென்ற ஆட்டோவை முந்தி செல்ல முயற்சித்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவில் இருந்த மின்கம்பத்தில் மோதியதில் பரமேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த அவரது உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கலங்க செய்தது. புதுக்கோட்டை பிடாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமலாப்பூர் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வாடி வாசலிலிருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளின் திமிலை ஆற தழுவி காளையர்கள் அடக்கி வருகின்றனர். மாடு புடி மாடு நம்பர் 7 ராமா 7 ராமா சூப்பரா 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 மாடு சூப்பரா சூப்பரா ஏகே சார்பா 500 ஏகே சார்பா 500 சன்னாசி மாடு
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. கூளமேடு கிராமத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் அரசு விதிமுறைகளுடன் நடைபெற்ற இந்த போட்டியை சிவலிங்கம் எம்பி தொடங்கி வைத்தார். 500 மாடுபிடி வீரர்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட 700 காளைகள் இதில் பங்கேற்றன. வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயற்சித்ததை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். மேல மலவரவாக்காடு கிராமத்தில் நேற்று காணும் பொங்கலை முன்னிட்டு உற்சாகமாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தனது நண்பர் சதீஷ் மற்றும் மைத்துனர் சதீஷ்குமாருடன் மதுபோதையில் அங்கு வந்து போட்டியில் பங்கேற்றவர்களிடம் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. ஊர் மக்கள் அவர்களை சமாதானப்படுத்தி வெளியேற்ற முயற்சித்தபோது ஆத்திரமடைந்த செல்வகுமார் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அங்கிருந்தவர்களை குத்த முயற்சித்துள்ளார். இதனால் கொந்தளித்த கிராம மக்கள் செல்வகுமாரை தடுத்து தாக்கியதோடு அவரிடமிருந்த கத்தியை பிடுங்கி அவரது கழுத்திலேயே குத்தியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த செல்வகுமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இந்த மோதலில் காயமடைந்த அவரது நண்பர்கள் இருவர் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மன்னார்குடி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து அரவிந்த்குமார், அருண்குமார், சிவபிரகாசம் மற்றும் சண்முக வடிவேல் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். மதுபோதையில் ஏற்பட்ட இந்த மோதல் அந்த கிராமத்தையே நிலைகுலைய செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த ஓதனப்பட்டி கிராமத்தில் கட்டிடம் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்த வட மாநில தொழிலாளர்கள் 3 பேர் மண் சரிந்ததில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தில் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான், நசீர் ஹுசேன், உஸ்மான் ஆகிய மூவரும் பக்கவாட்டு சுவர் எழுப்பும் பணியில் இருந்தபோது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஒப்பந்ததாரர் மார்டின் மற்றும் இடத்தின் உரிமையாளர் முத்துகிருஷ்ணன் ஆகிய 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்த அருவங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மீண்டும் உறைபனி பொழிவு தொடங்கியுள்ளது. அதிகாலையில் தலைக்குந்தா பகுதியில் 0 டிகிரி செல்சியஸ் பதிவானது. அரசு தாவரவியல் பூங்காவில் 2.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இதனால் வீடுகளின் கூரைகள், வாகனங்கள் மற்றும் புல்வெளிகள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்தது. உறைபனியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் கறிக்கோழிகளின் விலை உயர்ந்து காணப்பட்டதால் மீன் சந்தையில் மீன்களை வாங்குவதற்கு மக்கள் அதிக அளவில் கூடினர். கோழி இறைச்சிகளின் விலை இதுவரை இல்லாத அளவில் கிலோ 360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே சமயம் மத்தி மீன் கிலோ 100 ரூபாய்க்கும், கட்லா, பாறை வகைகள் 160 ரூபாய்க்கும், இறால் 380 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் கடல் உணவுகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் குளிர்கால சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வந்து உற்சாக குளியல் போட்டனர். தொடர் விடுமுறையை ஒட்டி அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. தை அமாவாசை தினமான இன்று சிலர் தங்கள் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொடநல்லூர் கிராமத்தில் முதல் முறையாக காணும் பொங்கலை ஒட்டி கிராம நன்மை வேண்டியும் விவசாயம் செழிப்பாக இருக்கவும் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடக கலைஞர்கள் அர்ஜுனன் வேடமணிந்து கதை சொல்லி பாடல்களை பாடி உயரமான மரத்தில் ஏறி மகாபாரதம் எப்படி நடைபெற்றது என்று தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர்.
சிவன் பார்வதி வேடுவன் வேடுவச்சி வேடத்தில் ஆடிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியை காண சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஆலய திருவிழாவில் கிறிஸ்தவர்கள் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிழக்கு மாரம்பாடியில் உள்ள பழமை வாய்ந்த புனித பெரிய அந்தோனியார் பேராலய திருவிழா நடைபெற்றது. காணிக்கை மண்டபத்தில் இருந்து செண்டை மேளம் முழங்க குழந்தை இயேசு சுரூபம் ஊர்வலமாக ஆலயத்திற்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கிறிஸ்தவர்கள் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த மாமுனிவர் உணர்ந்திருக்கின்றார், எனவேதான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய நன்றி கடனை நம்மை காத்துக் கொண்டிருக்கும் இறைவன் புனித பெரிய அந்தோனியார் வழியாக எப்பொழுதும். இதைத் தொடர்ந்து புனித அந்தோனியார், மேரி மாதா, குழந்தை இயேசு சுரூபங்களை வழிபட்டனர்.